என் மகனே, என் மகளே, இந்த நிமிடம் நீ இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறாய் என்றால் இது தற்செயலானது அல்ல. யாராவது எனக்கு வழிகாட்ட மாட்டார்களா, என் பாரத்தை சுமக்க மாட்டார்களா என்று நீ அழுது புலம்பிய உன் வேண்டுதலுக்கு நான் தரும் பதில்தான் இது. கடன்காரர்களின் தொல்லை, வீட்டில் நிம்மதி இல்லாமை, கையை மீறி போன வட்டி, இவை அனைத்தும் உன்னை அழுத்துகிறதா? மரணமே தீர்வு என்று முடிவெடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டாயா? நில், என் சத்தத்தை கேள். இந்த வீடியோ உன் வாழ்க்கையின் திருப்புமுனை. நான் சொல்வதை அப்படியே கேள். உன் மனபாரம் இறங்குவதை நீயே உணர்வாய். முதலில் ஒன்று புரிந்து கொள். கடன் வாங்குவது ஒன்றும் பாவமல்ல. ஆனால் கடன் வாங்கிவிட்டோமே என்று பயந்து ஓடி ஒளிவதுதான் தவறு. அந்த பயம்தான் உன்னை இன்னும் ஆழமான குழியில் தள்ளும். உனக்கு ஒரு கஷ்டத்தை நான் அனுமதித்திருக்கிறேன் என்றால் அதை தாங்கும் சக்தியையும் நான் உனக்கு தருவேன். உன் பிரச்சனை பெரியது அல்ல. என் மீதான உன் நம்பிக்கைதான் சிறியதாக இருக்கிறது. தோற்றுவிட்டோம் என்கிற எண்ணத்தை தூக்கி எறி. ராஜாவாக வாழ வேண்டிய நீ அடிமையாக சாகக்கூடாது. இந்த நிமிடம் உன் மனநிலை மாறட்டும். நான் உன்னோடு இருக்கிறேன். இப்பொழுது ஒரு மகனின் கதையை சொல்கிறேன் கேள். அவனுக்கு பல லட்சம் கடன். சுற்றத்தார் ஒதுக்கிவிட்டார்கள். ஊரே அவனை கேவலமாக பேசியது. அவன் தற்கொலை செய்ய எண்ணிய போது என் வார்த்தை அவன் காதில் விழுந்தது. நீ மடிந்தால் உன் கடன் தீர்ந்து விடாது. அது உன் குடும்பத்தை மேலும் கஷ்டத்திற்கு கொண்டு செல்லும். அது உன் குடும்பத்தை நரகத்தில் தள்ளும். உன் கரங்களை பார். உழைக்கும் சக்தியை நான் உனக்கு தந்திருக்கிறேன். அதை ஏன் சாகடிக்கிறாய்? அவன் அன்று எடுத்த முடிவு, நேர்மையாக உழைப்பேன், ஒவ்வொரு ரூபாயாக சேர்ப்பேன் என்று அவன் முடிவு எடுத்தான். காலம் ஓடியது. இன்று அவன் பலருக்கு வேலை தரும் நிலைக்கு உயர்ந்திருக்கிறான். அவனால் முடிந்ததென்றால் என்னை தேடி வந்த உன்னால் ஏன் முடியாது? காலம் எல்லாவற்றையும் மாற்றும். நீ பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. மகனே, மகளே, பல நேரங்களில் நீ உன் கடனை பற்றி யாரிடமும் சொல்லாமல் உனக்குள்ளேயே பூட்டி வைத்து மடிகிறாய். மற்றவர்கள் என்னை தப்பாக நினைப்பார்களோ என்ற பயம் உன் அறிவை மறைக்கிறது. ஒரு நோயாளி மருத்துவரிடம் தன் நோயை மறைத்தால் அவனுக்கு எப்படி மருந்து வேலை செய்யும்? நீ முதலில் உன் நிலையை என்னிடம் ஒப்புக்கொள். ஆண்டவரே, நான் இந்த தவறுகளை செய்தேன். இன்று இவ்வளவு பெரிய கடன் சுமையில் இருக்கிறேன் என்று தைரியமாக சொல். நீ உண்மையை சொல்லும்போது உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த பாரம் இறங்கும். பயம் இருக்கும் இடத்தில் என் ஞானம் தங்காது. எப்போது நீ உன் பலவீனத்தை ஒப்புக்கொள்கிறாயோ அப்போது என் பலம் உனக்குள் இறங்கும். யதார்த்தத்தை பார். அப்போதுதான் அதை தீர்க்கும் வழியை நான் உனக்கு காட்ட முடியும். குழப்பம் என்பது இருளை போன்றது. அது சாத்தானிடமிருந்து வருகிறது. ஆனால் நான் உனக்கு தெளிவை தருகிறேன். உன் மனதில் இருக்கும் பாரத்தை எண்ணி எண்ணி பயப்படாதே. உடனே ஒரு தாளையும் பேனாவையும் எடு. யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும், யாருக்கு வட்டி அதிகம்,
எந்த கடனை முதலில் அடைக்க முடியும்? அனைத்தையும் ஒவ்வொன்றாக எழுது. நீ எப்போது உன் கணக்குகளை தெளிவாக்குகிறாயோ அப்போதுதான் உன் போராட்டத்தின் அளவு உனக்கு தெரியும். இருட்டில் இருக்கும்போது ஒரு கயிறு கூட பாம்பாக தெரியும். ஆனால் வெளிச்சம் வந்தால் உண்மை தெரியும். உன் கணக்குகளை நீ தெளிவுபடுத்தும் போது அதை தீர்ப்பதற்கான வழியை உன் புத்தியில் நான் ஒரு ஒளியாக ஏற்றுவேன். கணக்கு தெரிந்தவன் கவலைப்பட மாட்டான். நான் உனக்கு தெளிவான வழிகாட்டியாக இருப்பேன். இந்த உலகம் உன்னை மாயையால் ஏமாற்ற நினைக்கிறது. பிறர் உன்னை புகழ வேண்டும், பிறர் உன்னை உயர்வாக பார்க்க வேண்டும் என்பதற்காக நீ செய்யும் ஆடம்பர செலவுகள் உன்னை சங்கிலியால் கட்டிய அடிமை போல மாற்றும். கௌரவத்திற்காக கடன் வாங்கி வாழாதே. உன் கையில் இருக்கும் ஆசீர்வாதத்தை நீ வீணாக்காதே. சில காலம் நீ எளிமையாக இருக்க பழகு. இன்று இது எனக்கு தேவையா என்று ஒவ்வொரு முறையும் யோசி. உன் கையில் இருக்கும் ஒரு ரூபாயையும் நீ மதிக்க கற்றுக்கொள். எவன் ஒருவன் சிறு காரியத்தில் உண்மையுள்ளவனாக இருக்கிறானோ அவனைத்தான் நான் பெரிய காரியங்களுக்கு அதிகாரியாக உயர்த்துவேன். இன்று நீ காட்டும் இந்த ஒழுக்கம் நாளை உன்னை ஒரு ராஜாவாக மாற்றும். உன் வாளின் கடிவாளத்தை என் கையில் கொடு. நான் உன்னை வழிநடத்துவேன். என் பிள்ளையே, நான் உனக்கு அற்புதங்களை செய்ய வல்லவர். ஆனால் உன் உழைப்பு இல்லாமல் என் ஆசீர்வாதம் தங்காது. சோம்பேறித்தனம் உன்னை வறுமையில் தள்ளும். ஆண்டவர் தருவார் என்று கைகளை கட்டிக்கொண்டு அமர்ந்திருக்காதே. உன் கைகளுக்கு நான் வேலை செய்யும் பெலனை தந்திருக்கிறேன். இருக்கிற வேலையோடு இன்னும் ஒரு புதிய வழியில் வருமானம் ஈட்ட என்ன வழி என்று யோசி. நான் உனக்கு திறமைகளை தந்திருக்கிறேன். நீ செய்யும் சிறு தொழிலாக இருந்தாலும் அதில் உன் முழு உழைப்பையும் போடு. உன் வியர்வை சிந்தி நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் நான் ஆசீர்வதிப்பேன். புதிய வழிகளை உன் கண்களுக்கு நான் காண்பிப்பேன். உழைப்பவன் ஒருபோதும் பிச்சை எடுக்க மாட்டான். நீ முயற்சி செய், நான் உனக்கு வெற்றியை தருவேன். உன் வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய வல்லமை உண்டு பிள்ளையே. நான் செத்து விடுவேன், என் கடன் தீராது என்று எதிர்மறையாக பேசுவதை நிறுத்து. விசுவாசம் என்பது பார்க்காதவற்றை நம்புவது. தினமும் காலையில் எழுந்ததும் உன் உள்ளத்தில் நம்பிக்கையை விதை. என் கடன் பாரத்தை என் ஆண்டவர் சுமக்கிறார். நான் விடுதலையாகிவிட்டேன். நான் நிம்மதியாக இருக்கிறேன் என்று 10 முறை சத்தமாக சொல். உன் விசுவாசம் கடுகளவு இருந்தாலும் அது மலையையும் நகர்த்தும். நீ எதை நம்புகிறாயோ அதுவே உன் வாழ்வில் நடக்கும். நீ நம்பிக்கையோடு முதல் அடியை எடுத்து வைக்கும்போது இதுவரை பூட்டியிருந்த கதவுகள் உனக்காக திறக்கும். வழியே இல்லை என்று நீ நினைக்கும் இடத்தில் நான் உனக்காக புதிய பாதையை உருவாக்குவேன்.
கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன். என் அன்பான பிள்ளையே, இவ்வளவு நேரம் நான் உன்னோடு பேசிய இந்த வார்த்தைகள் வெறும் பேச்சு அல்ல, இவை உனக்கான ஜீவன். இந்த உலகமே உன்னை கைவிட்டதாக நீ நினைக்கலாம். உன்னால் கடன் கொடுத்தவர்களின் முகத்தை பார்க்க முடியாமல் தலைகுனிந்து நிற்கலாம். ஆனால் நான் உன்னை அண்ணாந்து பார்க்க வைப்பேன். உன் கண்ணீரை நான் துடைத்து விட்டேன். இனி செத்துவிடலாம் என்கின்ற எண்ணம் உனக்குள் வரக்கூடாது. ஏனென்றால் உன் உயிர் எனக்கு மிகவும் விலையேற பெற்றது. உன் பாரத்தை என் சிலுவையில் நான் ஏற்கனவே சுமந்து தீர்த்து விட்டேன். நீ இன்று இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும்போது ஒரு புதிய மனுஷனாக, ஒரு புதிய மனுஷியாக எழுந்திரு. உன் வீட்டு வாசலில் ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. நீ நேர்மையாகவும் நம்பிக்கையோடும் நான் சொன்ன வழிகளில் நடக்கும்போது இந்த வனாந்தரத்திலும் உனக்காக நீரூற்றுகளை நான் உருவாக்குவேன். உன் கடன் சுமை பனி போல விலகும். உன் குடும்பத்தில் மீண்டும் சிரிப்பு சத்தம் கேட்கும். மகனே, மகளே, கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன். உலகத்தின் முடிவு வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சமாதானத்தோடும் மிகுந்த தைரியத்தோடும் போ, வெற்றி உனதே.